ப்ளவுஸில் ஆம்ஹோல் கிட்ட சுருக்கம் வருதுன்னா நம்ம 2 விஷயத்த கண்டிப்பாக கவனிக்கணும். ஸ்லீவில் சுருக்கம் இருக்கா இல்லை பாடியில் சுருக்கம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்தளவில் ஸ்லீவில் சுருக்கம் இருக்குது, பாடிலையும் சுருக்கம் லைட்டாக இருக்குது. அது என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லீவில் சுருக்கம் வரதுக்கான மேஜர் ரீசன் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஆம்ஹோல் கிட்ட சுருக்கம் இருக்குது, அப்போ நம்ம ஆம்ஹோலில் தானே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ஹோலில் செக் பண்ணலாம் எப்படின்றத பாருங்கள். ஷோல்டர் பிடிக்க அரைஞ்சி விட்டுட்டு நம்மளோட ரெடி அளவு எங்கேயோ அந்த இடத்துல டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். 9.25 பேக்குக்கு வருதா? ஸோ அப்போ ஸ்லீவ்லேயும் ரெடி அளவு 9.25 தான் வரணும். அதுக்காக தான் 1/2 இன்ச் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 9.25 இங்கே வருதா? ஸோ பாடியில் நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோன்னா அதே 1/2 இன்ச்சை நம்ம இங்கே விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு 2 ஈக்குவலாக மேட்சும் ஆகும், மிஸ்டேக்கும் வராது. ஆம்ஹோலே செக் பண்ணாமல் நம்ம பாட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியாக எனக்கு ஸ்லீவ் பத்தலைன்றதுக்காக ஜாயின் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்